வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ்ல கிராமர் போர்ஷன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறோம்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்? ரெண்டு விதமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு தகவலை நம்ம தெரிவிக்கணும்னா ரெண்டு விதமாக தெரிவிக்கலாம். ஒன்று நேரடியாக சொல்லலாம், அந்த நபர் பேசிய வார்த்தைகளை அதையே உபயோகிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதை டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். அதே வார்த்தைகளை பயன்படுத்தாம என்ன சொன்னாங்கங்கிறத நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா அத இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? பேசும் நபர் உபயோகித்த வார்த்தைகளை நாம் அதுவாகவே உபயோகிக்கும் பொழுது என்ன பேசினாங்களோ அதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்றோம், உபயோகிக்கிறோம். என்ன சொன்னாங்கங்கிறத சொல்றோம் அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். என்ன சொன்னாங்கங்கிறத தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம அழைப்போம். கரெக்டா? எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் said by the speaker, exact words said by the speaker is used, whereas we report what the speaker said. What the speaker said, பேசும் நபர் என்ன சொன்னார்களோ அதை நம்ம தெரிவிக்கிறோம். என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒரு புத்திசாலின்னு சொன்னான். யூ ஆர் இன்டெலிஜென்ட், ராமு செட். ராமு செட் தட் he was you were intelligent. நீ புத்திசாலியா இருக்கேன்னு ராமு சொன்னான். ஸோ அந்த நபர் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி, அதாவது பேசும் நபருடைய வார்த்தைகளை அதே பயன்படுத்தாம நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத நம்ம தெரிவிக்கிறோமோ அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். வாட் த ஸ்பீக்கர் said without using exact words, அதே வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சொல்லும் பொழுது அதை இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். அதனாலதான் altogether we call it as reported speech. என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு, without using exact words. இது exact words. We don't use the same words used by the speaker. He said, I like fruits. அவன் சொன்னான். என்ன சொன்னான்? எனக்கு பழங்கள்னா பிடிக்கும்னு அவன் சொன்னான். He said, I like fruits. யார் சொல்றா? அவன் சொல்றான். He is the speaker. வாட் ஹி எக்ஸாக்ட்லி சேஸ், அவன் என்ன சொல்றானோ அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் செட் பை த ஸ்பீக்கர். இங்க ஸ்பீக்கர் யாரு? அவன் சொல்றானோ. ஸோ அதனால இங்க கீழே எழுதப்பட்டிருக்கிற வாக்கியமானது டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்ல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இதையே நான் ரிப்போர்ட் பண்றேன், அவன் இப்படி சொன்னான் அப்படிங்கிற பொழுது எப்படி எழுதுவோம்? ஹி said that, can write told that as well. He said that he liked fruits. He liked fruits. டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்திரத்தை நம்ம என்னெல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்கு? யார் பேசுறா, அங்க எழுதியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை, இத நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் தெரியுமா? இத நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு கூப்பிடுவோம். இது என்னன்னு அழைப்போம்? ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றத, கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சா நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்பொழுது கன்ஜங்ஷனை உபயோகிக்கிறோம். என்ன கன்ஜங்ஷன் இங்க உபயோகிச்சிருக்கோம் மேம்? இங்க கன்ஜங்ஷனான தேட்டை பயன்படுத்தியிருக்கோம். முதல்ல ரிப்போர்ட்டிங் வேர்பை மாத்த வேண்டியதா இருக்கு. ஒண்ணு செட் தட்னு சொல்லலாம், இல்ல டோல்ட் தட் அப்படின்னு நம்ம உபயோகிப்போம். அதுக்கப்புறம் இந்த செட் தட், இங்க தட்ங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். இந்த தட்ங்கிற கன்ஜங்ஷனை நம்ம உபயோகிக்கிறோம். can be told as well. இங்க நம்ம ரிப்போர்ட்டிங் verb told அப்படின்னு சொல்லலாம். இங்க கவனிச்சோம்னா என்ன இருக்கு? ஐங்கிற வார்த்தை எனக்கு பழங்கள்லாம் பிடிக்கும், எனக்கு அவனுக்கு பழங்கள்லாம் பிடிக்கும்னு அவன் சொன்னான். ஐங்கிற வார்த்தை ஹீங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படுது. ஹீங்கிறது என்ன? ஒரு புரோனோம், ஒரு பிரதிபெயர் சொல். பிரதிபெயர் சொல்லானது உபயோகிக்கப்படுறது. இங்க என்ன பிரதிபெயர் சொல் உபயோகிக்கப்பட்டிருக்கு? ஹி. ஏன் ஏன் இங்க ஹி உபயோகிக்கிறோம்? இங்க யார் பேசும் நபரா இருக்கா? யார் சொல்றா இந்த வார்த்தைகளை? அவன் சொல்றான். இதுவே வந்து ஒரு ஆண் நபரினுடைய பேர் அந்த ராஜ், ராமு, சிவா இந்த மாதிரி பேரா இருந்ததுன்னா அதுலயுமே நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இங்க நம்ம ப்ரோனவுனான ஹீய உபயோகிக்கணும்னு. சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை இங்க என்ன மேம்? லைக்டுன்னு எழுதியிருக்கு. இங்க லைக் தானே எழுதியிருக்கு. இங்க லைக்குங்கிற verb வந்து எந்த காலத்துல இருக்கு? நிகழ்காலத்துல இருக்கு. என்ன காலத்துல இருக்கு? நிகழ்காலத்துல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதையே நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எழுதும் பொழுது பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்திடுறோம். இறந்த காலத்துக்கு அந்த verb ஆனது மாத்தி எழுதப்படுறது. ஐயோ, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க மேம். எப்படி நாங்க ஞாபகம் வச்சுக்கிறது? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? என்னெல்லாமோ மாத்தணும்னு சொல்றீங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? முதல்ல ரிப்போர்ட்டிங் வேர்பை மாத்துறோம். செட், இதை டிரான்ஸ்ஃபர் டு செட் தட் டோல்ட் அதை சொல்றோம். கன்ஜங்ஷன் ஆன தட்டை பயன்படுத்துறோம். ப்ரோனவுன் உபயோகிக்கிறோம். ஐங்கிற வார்த்தை ப்ரோனவுன் ஆன ஹீங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படுறது. அடுத்தபடியா டென்ஸ், டி ஃபார் டென்ஸ், RCPT. So these four things have been transformed when I'm transforming a given sentence from direct speech to indirect speech. In certain sentences, we come across time. I like fruits now அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ பழங்கள்லாம் பிடிக்கும். இந்த சென்டென்ஸை இப்போங்கிற வார்த்தை, இந்த ஃப்ரூட்ஸுங்கிற வார்த்தைக்கு அப்புறம் நவ்ங்கிற வார்த்தை உபயோகிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படின்னா அப்போ, நவ் தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிச்சிருந்திருப்போம். There are certain words that we transform it. இப்போ இன்னைக்கு அப்படின்னு எழுதினா அன்னைக்கு. Today would be transformed to that day in indirect speech. Tomorrow, next day. Yesterday, previous day. Next week, the following week. ago, before. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. என்னங்கிறத எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுத முடியுமா? எழுதிக்கலாமே. அதுக்கு முன்னாடி இதுல நான் போர்டில் எழுதியிருக்கிறத முதல்ல நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம், ஒரு தகவலை வந்து இரண்டு விதமா சொல்லலாம். நேரடியாக, அதாவது பேசும் நபர் கூறிய வார்த்தைகளை அதே போல் நாம் பயன்படுத்தும் பொழுது அதை டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். இன்னார் இந்த விஷயத்த வந்து இன்னாரிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இன்டைரக்ட் ஸ்பீச்னு நம்ம அழைக்கிறோம். wherein the exact words will not be used. What the speaker says, the exact words used by the speaker would not be used. It would have been reported. சரியா? ஸோ அதை மாத்தணும்னா என்னெல்லாம் கவனிக்கணும்? முதல்ல யார் ஸ்பீக்கருங்கிறத அந்த சென்டென்ஸை பார்த்து கவனிங்க. ஒரு சாதாரண வாக்கியமா, கேள்வியாக இருக்கக்கூடிய வாக்கியமா, ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியமா, ஒரு அட்வைஸா இருக்கா? இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? எல்லா சென்டென்ஸுமே ஒருத்தருக்கு இன்னார் இன்னாரிடம் தெரிவித்தார், அது வந்து ஒரு பிளெயின் சென்டென்ஸா இருக்கணுங்கிறதுல ஒரு கேள்வியா கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? சோ இப்ப வந்து யாரு தெரிவிக்கிறா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. You please make note down of the speaker of the sentence, speaker in that sentence. Then reporting verb. Why am I telling to make note of the reporting verb is in upcoming classes you'll be coming across the reporting verb
as says. அப்ப சேங்கிற வார்த்தை வந்து நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்பா இருக்கு. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை மாத்தணும். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒருவேளை ரிப்போர்ட்டிங் வேர்பானது செட் சொல்லப்பட்டது, அவர் சொன்னார், அவர் என்ன கூறினார், he said அப்படின்னு உபயோகிச்சிருக்காங்கன்னா, இதை வந்து நம்ம இந்த வாக்கியத்துக்கு வந்து காலத்தை மாத்தணும். என்ன பண்ணணும்? கொடுக்கப்பட்ட சென்டென்ஸுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சா நான் மாத்தி எழுதும் பொழுது காலத்தை மாத்தணும் அப்படிங்கறத நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தட்ங்கிற கன்ஜங்ஷனை உபயோகிக்கணும். ப்ரோனோன் ஆனது மாத்தி எழுதப்படுறது, காலமானது மாத்தி எழுதப்படுறது. லைக்ங்கிறது லைக்டா மாத்துறோம். R stands for reporting verb, C stands for conjunction, P stands for pronoun, T stands for tense. And one more thing is there, that is nothing but time. இங்க T square னு எழுதியிருக்கேன். T for tense as well as time. இரண்டு T. பிடிக்கிற T இல்ல, alphabet T. Tense, time. ஸோ இந்த டைம்னு சொல்றீங்க இல்லையா மேம், இது என்னெல்லாம் வார்த்தைகள், அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தும் பொழுது நான் எப்படி மாத்துவேன், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயமா சொல்றேன். இது வரைக்கும் நான் எழுதினதை நீங்க எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் தம்ஸ் அப் காட்டலாம். இந்த சாட் பாக்ஸ்ல தம்ஸ் அப்போ எஸ்ங்கிற பதிலோ சொன்னீங்கன்னா நான் அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணுவேன். எழுதிட்டீங்களா? Has everyone made a note of it? ஸோ ஆர்சிபி டி ஸ்கொயர், டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்த சொல்றாங்கன்னா ஆர்சிபி டி ஸ்கொயர், இந்த க்ளூ வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இதை ஞாபகம் வச்சுக்க சொல்றேன், என்னெல்லாம் மாத்தணுங்கிறது சுலபமா பதியும். ஸ்போர்ட்டிங் வேர்ப் நான் மாத்தணும், கன்ஜங்ஷனை உபயோகிக்கணும், ப்ரோனோன்கிறது உபயோகிக்கப்பட்டிருக்கும், டைம், டென்ஸ், இந்த அஞ்சு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைன். திங்கிங் தட் எவ்ரி ஒன் ஹேஸ் மேட் அ நோட் ஆஃப் இட், ஐம் ப்ரொசீடிங் டு டைம். ஓகே. அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல இப்பொழுது, நேத்திக்கு, அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி எழுதும்போது என்ன வார்த்தைகளா பயன்படுத்தும் அதை தெரிஞ்சுக்கணும். சிபி டி ஸ்கொயர் சின்னதா எழுதிக்கிறேன், என்ன போன வாட்டியே நான் எழுதல. Maybe some of you must be wondering what is this RCP T square. Reporting verb, conjunction, pronoun, சாரி டென்ஸ். அநேகமாக முக்காவாசியான சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா டென்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி டைம் wouldn't have been mentioned. I'm sorry. ஸோ அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா நம்ம முழிக்க கூடாது, என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது என்ன மேம் கடிகாரத்தை வரைஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் இப்ப சொன்னது நேரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. நான் 10 o'clock 9 o'clock அந்த மாதிரியா மேம்? அந்த மாதிரி சொல்ல வரல. இப்போ, அப்பொழுது, நேற்றைக்கு, இந்த மாதிரி இருந்ததுன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஒருவேளை நவ் அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததுன்னா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தென். தேன் இல்ல, தென். இன்னைக்கு, டுடே.
that day. Today gets transformed to that day. Tomorrow gets transformed to next day. மறுநாள், அடுத்த நாள். Yesterday, நேற்றைக்கு, நேத்திக்கு. Yesterday gets transformed to previous day. அதுக்கு முந்தைய நாள். Previous day. Next week, அடுத்த வாரம். வரும் வாரம். Following week. Ago, before. Now gets transformed to then. Today gets transformed to that day. Tomorrow gets transformed to next day. Yesterday will be written as previous day in indirect speech. Next day will be written as the following week. Next week, sorry, ago is written as before. சரியா? இன்னொன்று முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா, அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சா எழுதும்போது நம்ம இந்த கொட்டேஷன் மார்க்ஸை உபயோகிக்க மாட்டோம். வில் நாட் பி யூசிங் திஸ் கொட்டேஷன் மார்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் இட் வில் பி ஒன்லி தேர் இன் ஆர் டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்ல மட்டும்தான் இருக்கும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்காது. இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம அதை எழுத மாட்டோம். இந்த டே சொன்னீங்க, டைம் சொன்னீங்க இல்லையா மேம், அதை வச்சு எனக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்களேன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் யூ have asked me to quote an example by using this time. டைமை பயன்படுத்தி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன்னு எனக்கு சாட் பாக்ஸ்ல கொஸ்டின் வந்திருக்கு. கண்டிப்பா சொல்லிடலாம். நீங்க இதை எழுதிட்டு இருக்கீங்களா? Has everyone made a note of it? ஓகே. ஆர்சிபி டி ஸ்கொயர், இதுதான் ஆர்சிபி டி ஸ்கொயர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, Shivani said. Tired today. எனக்கு ரொம்ப ஓச்சலா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சிவானி சொன்னா. சிவானி என்ன சொன்னா? எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சிவானி சொல்றா. சொல்றாளா சொன்னாளா? சொன்னா. செட். சொல்றானா சேஸ்ன்னு ஆயிடுமே இல்லையா? சொல்றாளா சொன்னாளா? சொன்னா. She said. யார் சொல்றா? சிவானி. இங்க ஒரு பெண் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உபயோகிக்கக்கூடிய ப்ரோனோன் ஆனது ஷீங்கிறத பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சுப்போம். So, இந்த சென்டென்ஸை யாராச்சும் எனக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமா? கேன் someone transform me the given sentence to indirect speech and let me know how would it be? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல கூட எழுதலாம். Taking into consideration the quotation marks, time, pronoun, tense, speaker, conjunction, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு எனக்கு அதுக்கான பதில சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன் பை ஒன்னா கேக்குறேன். இங்க யார் ஸ்பீக்கர்? யார் சொல்றா? யாருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றா சொல்லப்பட்டிருக்கு?
ஷிவானிக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஷிவானி இஸ் தி ஸ்பீக்கர், ஷி இஸ் தி சப்ஜெக்ட். ஸோ மறுபடியும் அதே எழுதுவோமா? பேரை நம்ம ஒண்ணும் மாத்த முடியாது, ஒருத்தரோட பேரெல்லாம். ஷிவானி டோல்டு சொன்னா என்னன்னா, டோல் தட் என்னன்னு சொன்னானா, அதுக்காக தான் இந்த தட்டே. ஏன் இங்க தட்டு உபயோகிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அப்ப அதை ஏன் நம்ம பயன்படுத்துறோம்? ஷிவானி டோல்ட் என்ன சொன்னானா, இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட தெரிவிக்கிறது எப்படி, அவ என்ன சொல்றான்னா இப்படி சொல்றா அப்படின்னு சொல்வீங்க. ஸோ தட் இஸ் ஃபார் தட் பர்பஸ், அதுதான் அந்த காரணத்துக்காக தான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஷிவானி டோல் தட் ஷி வாஸ் டயர்டு. என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கு? டுடே, இன்னைக்கு. டுடேங்கிற வார்த்தை இன்டைரக்ட் ஸ்பீச்சா எழுதுறத, இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுறத என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? தட் டே. Have we kept in mind all these three things? R, C, P, T square. We'll cross check once. Reporting verb, conjunction, pronoun, ஷிவானிங்கிறதுனால அவள். She was. I am tired. எனக்கு இப்போ ரொம்ப ஓச்சலா இருக்கு. I amனா இப்போதைய நிலைமை, நிகழ்காலத்துல இருக்கு. Was tiredனா ஓச்சலா இருந்தது. Was tired. எனக்கு இப்போ ஓச்சலா இருக்கு. இப்போ இருந்தது அப்படின்னு சொல்றோம். எப்போ? அன்னைக்கு. இன்னைக்கு, அன்னைக்கு. Shivani told that she was tired that day. This is a reporting verb. The thatங்கிறது conjunction. இது pronoun. இங்க tense மாற்றப்படுறது. இது time. RCP T square. ஓகே, எப்படி இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு மாத்திருக்கோங்கிறத கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இஸ் எவ்ரி ஒன் ஹாஸ் எவ்ரி ஒன் மேட் அ நோட் ஆஃப் இட் அண்ட் கிளியர் டு எவ்ரி ஒன்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததுல? ஏன்னா அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலத்திலயும் நம்ம அதை எப்படி டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்துறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா இங்க நிகழ்காலத்துல இருக்கிறத வந்து நம்ம கடந்த காலத்துக்கு மாத்துறோம், அதாவது இறந்த காலத்துக்கு மாத்துறோம்னா எல்லா சென்டென்ஸுமே அப்படிதான் இருக்கணுங்கிறது இல்லை இல்லையா? தொடர் காலத்துல கூட இருக்கலாம், எதிர்காலத்துல கூட இருக்கலாம், நடந்து முடிஞ்சது கடந்த காலத்துல கூட இருக்கலாம். ஒவ்வொரு விதமான வாக்கியத்துக்கும் அதை நம்ம என்னன்னு மாத்துறோம். How are we transforming a given sentence in a particular tense form to indirect speech? சிம்பிள் ப்ரெசென்ட்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்? இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எழுதுறத சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்திரம் தெரிஞ்சுட்டோம். சரி, ஓகே. திங்கிங் தட் எவ்ரி ஒன் ஹேஸ் மேட் நோட் ஆஃப் இட், ஐம் இரேசிங் தி போர்ட். எல்லாரும் எழுதிட்டீங்கன்னு நான் நம்புறேன், அதனால நான் போர்டு அழிச்சுக்கிறேன். சிம்பிள் ப்ரெசென்ட்ல பாஸ்ட் டென்ஸ் மார்க் கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் if it is in simple present
சாதாரண நிகழ்காலத்துல, அதாவது இப்ப நடக்கக்கூடிய விஷயத்த இத வந்து சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்துறோம். ஐ எம் ஹங்கிரி நவ். Simple present would be transformed to simple past. சரி, வேற இதுதான் இருக்கா மேம்? இல்லையே, நிறைய இருக்கே. நம்ம டென்சஸ் பார்த்தோம்னா இட்ஸ் a vast டாபிக் இல்லையா? ப்ரெசென்ட் கண்டினியூஸ், அதாவது இப்போ ஒரு வேலை நடந்துட்டே இருக்கு. ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இங்க என்ன ஆகும்? நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸா மாத்திடுவோம். என்னன்னு மாத்துவோம்? சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மா மாத்திடுவோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸா ஆயிடும். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், முற்று பெற்ற நிகழ்காலம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேலையானது நடந்து முடிஞ்சிருக்கு. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்திடுவோம். இப்ப இது மூணுத்துக்கும் சம்பந்தமான ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போமா? அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஷுவர். 1, 2, 3. This is for the first one. அவங்க சொன்னாங்க, they said, என்ன சொல்றாங்கங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கமாவை உபயோகிப்போம். கமா எழுதினதுக்கு அப்புறம் ஓப்பன் கொட்டேஷன் மார்க்ஸ், இன்வெர்டட் கமாஸ் உபயோகிப்போம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைகளை எக்ஸாக்ட் வேர்ட்ஸா எழுதுவோம். we speak இங்கிலீஷ். நாங்கள் நாங்கள் ஆங்கிலத்தை நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோம். we speak English. they told, அவங்க சொன்னாங்க. come on students, can you transform the sentence to indirect speech and let me know? perfect, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. he told that, ரொம்ப குயிக்கான ஆன்சர். he told that, I'm so sorry, they told that weங்கிற வார்த்தை என்னவா மாறும்? they told that they spoke. ங்கிற வார்த்தை தேங்கிற வார்த்தையில மாத்தி எழுதப்படும். they spoke English. speakங்கிற வார்த்தை spoke. so speak is in simple present, the word spoke is in simple past. Same way, reporting verb or told has been used. We have used conjunction that. Pronoun is used. Tense is changed. So this is for simple present tense direct speech, which is getting transformed to simple past in indirect speech. சரியா? அடுத்தது present continuous tenseல சொன்னீங்களே மேம். My sister said, என்னுடைய சகோதரி சொன்னா, இல்லாட்டி என்னுடைய தங்கச்சி சொல்றான். மை யார் மேம் said? My sister said. I'm going to school. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னுடைய தங்க என்கிட்ட சொன்னான். நான் அவ என்ன சொல்றா? எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பை த ஸ்பீக்கர். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். என்னுடைய தங்க என்ன சொன்னான்னா, மை சிஸ்டர் டோல் தட். தட்ங்கிற கன்ஜங்ஷன், கமா இன்வெர்டட் கமாஸை நீக்கிறோம். தட் ஐ ஆம்ங்கிறது இங்க யாரை குறிக்குது? என்னுடைய சகோதரி. தட் சகோதரிங்கிறதுனால ஒரு பெண், அதனால ஷீங்கிற ப்ரோனோம். ஆம் கோயிங்னா இப்ப நான் போயிட்டு இருக்கேன். அவ போயிட்டு இருந்தானா வாஸ் கோயிங். am going is getting transformed to was going to school. My sister told that she was going to school. அவள் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன்னு அவ சொன்னா. Simple present transforming to simple past, present continuous to past continuous,
present perfect to past perfect. இதுக்கான உதாரணத்தை பார்ப்போமா? I'll erase the board over here so that I can write the example. So soon after this, we'll be having multiple choice questions. She said, நான் தாஜ்மஹலை பார்த்திருக்கிறேன். I have seen. பார்த்திருக்கேன். நான் தாஜ்மஹலை பார்த்திருக்கேன். I have seen Taj Mahal. He told that present perfect getting transformed to past perfect. ஐங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? அவளை. அதனால ப்ரோனவுன் வந்து she. Have seenங்கிறது had seen. பார்த்திருந்தா. Had seen. Had seen Taj Mahal. அவ தாஜ்மஹல் பார்த்திருந்தான்னு அவ சொன்னா. ஓகே. So for these three sentences, அதாவது simple present, present continuous, present perfect, இந்த மூணு வாக்கியங்களையும் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தி எழுதும்பொழுது எப்படி மாறுதுங்கிறத பார்த்திருக்கோம். கரெக்டா? ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? Any doubts to anyone regarding today's session? அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு மாறும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். அது நான் வந்து அடுத்த கிளாஸ்ல தான் அதை ப்ரோக்ரஸ் பண்ண போறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த சந்தேகத்தை கேட்டிருக்கீங்க. இந்த இதுக்கான ஒரு சிம்பிள் சென்டென்ஸா வேணா நான் சொல்றேன். பிரியா சொன்னா, என்ன சொன்னா? நான் வந்து திருச்சியில இருந்தேன். நான் திருச்சியில இருந்தேன். ஐ லிவ்ட் இன் ட்ரிச்சி. பிரியா செட் ஐ லிவ்ட் இன் ட்ரிச்சி. இது வந்து சிம்பிள் பாஸ்ட். சரியா? இத வந்து நான் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்துவேன்னு சொன்னேன். Priya told that she had lived in Trichy. She had lived. Had plus V3 form of verb. அப்படி நம்ம மாத்தினோம்னா அது past perfect. ஸோ இதெல்லாம் இன்டெப்தா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இருந்தாலும் ஒருத்தருக்கு இந்த சந்தேகம் வந்ததுனால இதை நான் கிளாரிஃபை பண்ணேன். ஓகே, we'll move on to multiple choice questions. Choose the correct answer. The travelers made a hazy lunch, breakfast, dinner. The travelers made hazy அவசர அவசரமான மதிய உணவு, காலை உணவு, ராத்திரி உணவு சாப்பிட்டாங்க. அவசர அவசரமா எதை சாப்பிட்டாங்க? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். A young man with a dash face offered his service as a guide. With an ugly face, intelligent face, poor face. ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர், அவருடைய முகம் எப்படி இருந்தது? அவர் வந்து நான் உங்களுக்கு கைடா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு சேவகனா நான் உங்களுக்கு பணிபுரியறேன். ஒரு கைடா, சாரி, ஒரு வழிகாட்டியா. சேவகன்ட்ட ஐம் சோ சாரி ஃபார் தட். ஒரு வழிகாட்டியா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். அக்லி மேன், இன்டெலிஜென்ட் மேன், புவர் மேன். ஓகே, தேர்ட் கொஸ்டின். குட் ஹெவன்ஸ், வாட் அ பிரைஸ் ஃபார் an eagle, elephant, ostrich. Fourth one. A steamer leaves Calcutta for dash at noon on the 25th. Hong Kong, Persia, Norway. எங்க கிளம்புறது அந்த ஸ்டீமர்? அந்த நீராவி ரயிலானது கல்கட்டா. It leaves Calcutta for
dash. Sir Francis was furious, happy, cheerful. இதுல எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். 5வது கேள்விக்கு. 6வது கேள்வி, சூஸ் தி ரைட் சினானிம். hazy, slow, wise, quick. Slow, wise, quick. Gazing, look steadily, looking away, blinking. சிமிட்டி சிமிட்டி பார்க்கறது, தெளிவா ஒத்து அப்படியே பார்க்கறது, எங்கேயோ வெளியில வேடிக்கை பார்க்கறது. லுக்கிங் அவே, கேசிங். எழுதினாச்சா எல்லாரும்? ஓகே. 8வது கேள்வி, ஆண்டனிம் ஆஃப் snapped. Snapped, became happy, broke, crackled. Became happy, broke, crackled. Antonym. Fine. Next question, antonym of skilled. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சினானிம் ஆண்டனிம் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸா வருது. குவாலிஃபைடு, ட்ரெயின்ட், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆண்டனிம் ஆப்போசிட் வேர்டை கண்டுபிடிக்கணும். ஆண்டனிம். ரைட். எழுதிட்டீங்க நம்புறேன். 10வது கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின். ஆண்டனிம் ஆஃப் ஹெசிடேஷன். ஃப்ளக்சுவேஷன், அன்வில்லிங்னஸ், வில்லிங்னஸ். ஃப்ளக்சுவேஷன், அன்வில்லிங்னஸ், வில்லிங்னஸ். ஓகே. 10 கேள்விகளுக்கான பதிலையும் நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னி செஷன்ல நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் இந்த 3 காலங்கள்ல சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இதை எப்படி மாத்துறோங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வில் மீட் அகெயின் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். வீடியோ அலோவ் பண்ணுங்க. வீடியோ இன்னும் அலோவ் பண்ணல. கார்த்திக் வீடியோ அலோவ் பண்ணல.